சிலருக்கு குட் மார்னிங் கிளப்பி பாருங்கள். இப்போ வந்து மட்டனுக்கு வந்து வெங்காயம் தக்காளி வதக்கிட்டுருக்கேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஏன்னா இது வந்து எப்படி சொல்கிறது, பாக்கெட் உப்பு பயங்கரமாக கறிக்கும். ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஏன்னா வெங்காயம் தக்காளி அப்போ தான் சீக்கிரமாக வந்து வதங்கன்றதுக்காக. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். எனக்கு வந்து உப்பை விட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தான் சீக்கிரமாக வந்து குழம்புப்பு ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உப்பு போட்டாச்சு. தக்காளி நிறைய போட்டிருக்கீங்க அப்படின்னாக்கா தக்காளி நிறைய போடலை, 2 தக்காளி தான் போட்டேன். வெங்காயமும் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதில் எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சாதத்தை வந்து தனியாகவே கரண்டி வச்சு நம்ம வந்து கிண்டிக்கலாம். ஏன்னா இதையும் போட்டோன்னா செட் ஆகாது, ஒரே கரண்டில் செட் ஆகாது. அதனால் வந்து சாதத்துக்கு தனியாக நம்ம வந்து கிண்டிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வந்து வேக வச்சுட்டேன். இவருக்கு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும், இன்னும் போடலை. ஸோ உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மட்டன் கிரேவி தான் பண்ணுறேன். மட்டன் வறுவோ கிரேவியோ ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். அது வெந்ததுக்கு பிறகு தான் தெரியும் கிரேவியா இல்லையா மட்டன்னா வறுவலான்னு. வறுவுக்கெலாம் வந்து வெங்காயம் தக்காளி நீங்கள் போடுவீங்கன்னு கேட்டாக்கா கண்டிப்பாக சாந்து வரும். அந்த சாந்து சாப்பிட்டா சூப்பராக பிடிக்கும். அதனால் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அதுக்கு ஸ்பூன் பண்ணி எடுத்துக்கும். கையில் போட்டு அளவு தெரியலைங்க எனக்கு. அதனால் வந்து 1 2 இஞ்சி பூண்டு அதிகமாக போட்டாவே டேஸ்ட்டு நிறையா வரும்னு சொல்லுவாங்க. முஸ்லீம்காரங்க சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அதிகமாக போட்டு ஓகே. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறையவே எல்லாத்தையும் போட்டுட்டேன். அப்போ தான் டேஸ்ட் ஜாஸ்தியாக வரும்ன்றதுனால நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எந்த அளவுக்கு போடுமோ அதுமாரி உடம்புக்கு நல்லது தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதுனால எவ்வளோ வெங்காயம் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மசாலா போட போகிறோம். ஓகே, அப்போ தான் அடி பிடிக்காது. இதுக்குள்ள சாத்தை நம்ம பார்த்துக்கலாம். நான் அரிசி நல்லா ஊற வச்சு தான் நான் வடிப்பேன். ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக வேகும், நல்லாயிருக்கும். அரிசி சாதம் நல்லாயிருக்கும். இது வந்து கறி மசாலா. நான் மசாலா வாங்கலை, இருக்குதா இல்லையான்னு ஒரு சந்தேகத்தில் தான் இருந்தேன். ஸோ இருக்குது, இது தீர்ந்து போச்சு. சிக்கன் மசாலா போடுவேன்.